உங்களுக்கு தெரியுமா எந்த செல் உறுப்பு வந்து ஒரு தற்கொலை பைகள் என்று சொல்றாங்கன்னு? அதாவது சூசைட் பேக்ஸ் எதை சொல்றாங்க? எதனால அதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி செல்ல ஏன் 2 டைப்பா யூகரியாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோகாரியோட்டிக்ஸ் பிரிச்சிருக்காங்க? எதுக்கு காரணம்? அது 2 பிரிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரி எந்த ஒரு செல் உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பாய்சனையும் ட்ரக்ஸையும் வந்து தானாவே அழிக்கக்கூடியது. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் மைட்டோகாண்ட்ரியா வந்து வித்தியாசமானது சொல்லி சொல்றாங்க? மத்த உறுப்புகள கம்பேர் பண்ணும்போது ஏன் மைட்டோகாண்ட்ரியா வந்து வித்தியாசம்? சோ இத பத்தி டீடைலா தெரியணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஹாய், ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் நானு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட டாபிக் முடிச்சிருந்தோம். ஸோ இந்த இதுல நம்ம பயாலஜி வந்திருக்கோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப். சரிங்களா? லைஃப்க்கு என்ன ஒரு முக்கியமான அவசியம்ன்றது, அதாவது இந்த செல்லு, இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன பண்றது? என்னென்ன விஷயம் நடக்குது? ஸோ அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா கார்க்ன்ற ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது ராபர்ட் ஹூக்ன்றவரு 1665ல கார்க்ன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்க்ன்றது மரப்பட்டை இருக்கு இல்லையா? சோ அந்த மரப்பட்டைய தான் கார்க்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் தெளிவா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு இது மூடியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு மர கட்டை மாரி. சோ அத தான் வந்து கார்க்ன்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து ராபர்ட் ஹூக்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு அத. அத அப்சர்வ் பண்ணியிருக்காரு அத. சோ அப்சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்த்திருக்காரு. இந்த மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது, அதுக்குள்ள சின்ன சின்ன செல்ஸ் மாரி இருந்துச்சு. சரிங்களா? செல்ஸ். அந்த செல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பார்க்கும்போது லிட்டில் ரூம் சின்ன சின்ன ரூம்கள் இருக்கும் இல்லையா? சோ இந்த மாரி ஒரு இதுலயும் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரு ரூம் மாரி இருக்கு பாருங்க. சதுர சதுரமா ஒரு ரூம் மாரி இருக்கு. சோ இந்த மாரி தான் அவரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அவருக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சோ இது பேரு பார்த்தீங்கன்னா லிட்டில் ரூம். சரிங்களா? யார் கண்டுபிடிச்சார்ன்னா, ராபர்ட் ஹூக் 1665. சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். சோ நான் சொல்றத நீங்க அப்படியே வந்து இங்கிலீஷ்ல சில இது இருக்கும், சில இது தமிழ்லயே இருக்கும். சோ தமிழ்ல குடுத்திருக்கிறது முக்கியமானது. சரிங்களா? அதனால தமிழ்ல குடுத்திருப்பேன். இங்கிலீஷ்ல என்னமோ நான் சொல்றதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். நீங்க இத ஒரு ஸ்டோரி மாரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் பெரிய காம்ப்ளிகேட்டடா யூஸ் பண்ண வேணாம் சயன்ஸ் எப்பவுமே. ராபர்ட் ஹூக்ன்றவரு 1665 சரிங்களா? அது நீங்க தமிழ்ல மாத்துனாலுமே ராபர்ட் ஹூக்ன்னு தான் தமிழ்ல வரும். சோ அதனால தான் சேஞ்ச் பண்ணல. சோ செல்ஸ்ல வந்து சின்ன சின்னதா லிட்டில் ரூம் மாரி இருக்கும்னு சொல்லி, அதாவது ஹனி கூம் மாரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த செல்ஸ் மூலியமா பார்த்தாரு இல்லையா அவரு? மைக்ரோஸ்கோப்ல செல்ஸ் மூலியமா பார்க்கும்போது, அந்த ஒரு ஒரு செல்லயும் பார்த்தீங்கன்னா, இனிமே நியூக்ளியஸ்ன்ற ஒரு இது இருக்கு. மையக்கரு. அதாவது கருன்னு சொல்லுவோம் இல்லையா? இனிமே கருன்ற ஒண்ணு இருக்கு. அந்த கருவ யாரு கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ராபர்ட் பிரவுன். சோ ராபர்ட் ஹூக்ன்றவரு செல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. கருவ கண்டுபிடிச்சது யாருன்னா, ராபர்ட் பிரவுன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் மஞ்ச கரு பார்த்திருக்கீங்களா? முட்டையில இருந்து ஒரு மஞ்ச கரு இருக்குன்னா, அந்த மஞ்ச கரு எப்படி இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். அதாவது எல்லோ கலர்ல இருக்கும். சோ பிரவுன். சோ இவரோட பேர்லயும் பார்த்தீங்கன்னா, கடைசியில பிரவுன் வருது. சோ இனிமே ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1831 சரிங்களா? 1831ல தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு அவரு. சோ ஆல்ரெடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறப்ப தான் டிஸ்கவர்ட். சோ இது வந்து செல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இந்த விஷயம் நான் வந்து முக்கியமா சொல்றேன்னா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து கேட்கலாம். டைரக்ட்டாவே கொஸ்டின் கேட்கலாம். யார் வந்து செல்லோட நியூக்ளியஸ் கருவ கண்டுபிடிச்சதுன்ற மாரி கேட்கலாம். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ருக்கின்ஜி. ப்ருக்கின்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1839ல காயின் பண்ணியிருக்காரு. டெர்ம் புரோட்டோபிளாஸ்மா தான் கண்டுபிடிச்சார். புரோட்டோபிளாஸ்மான்றது என்னன்னா, ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ். இப்போ நான் இந்த இதுல செல்ல பத்தி சொல்றேன்னா, நீங்க ஒரு முட்டை அதாவது ஆஃப் ஆயில் இருக்கு இல்லையா? அந்த ஆஃப் ஆயில வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் வந்து பேசப் போறேன். இந்த ஆஃப் ஆயில்ன்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு, உங்களுக்கு இந்த மொத்த செல் சாப்டரும் ஈஸியா முடிஞ்சிரும். சரிங்களா? இப்ப இந்த ஆஃப் ஆயில்ல நீங்க நடுவுல இருக்கிறது தான் மஞ்ச கரு. ஸோ அதுதான் வந்து கரு. சரிங்களா? நியூக்ளியஸ். வெளிய இருக்க சுத்தி இருக்கிறது என்னது? வெள்ளக்கரு. சரிங்களா? ஸோ அந்த வெள்ளக்கரு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டோபிளாஸ்மா. அதாவது சைட்டோபிளாஸ்மான்னு சொல்லலாம். இல்ல புரோட்டோபிளாஸ்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்ஸ். ஃப்ளூயிட் லைக்ன்றது வெள்ளையா இருக்கு இல்லையா? ஜெல்லி மாரி. ஸோ அததான் வந்து ஃப்ளூயிட் லைக் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மஞ்ச கரு. இந்த இடத்துல ஷேட் பண்றேன் பாருங்க. அதுதான் மஞ்ச கரு. இந்த மீதி இருக்க இந்த இடம் எல்லாமே வெள்ள கரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆஃப் ஆயில் போடும்போது பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒரு குழி மாரி கிரியேட் ஆகும். பார்த்திருக்கீங்களா நீங்க? சின்ன சின்ன குழி மாரி, சின்ன கோடு மாரி. ஸோ நம்ம உடைச்சு ஊட்டுறது அது. ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம்னா, அதுல இருக்க ஒரு ஆர்கன்ஸா அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இதுல நான் சொல்றேன். நீங்க இப்பதி அந்த நியூக்ளியஸ்னா மஞ்ச கரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புரோட்டோபிளாஸ்மானா வெள்ள கருன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா, அடுத்து செல்ஸ் ஆர் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அந்த செல் இருக்கு இல்லையா? அந்த செல்ஸ் தான் வந்து ஒரு லைஃப்க்கு ஒரு முக்கியமான அர்த்தம்ன்ற மாரி. அதாவது ஒரு லைஃப் இருக்குன்னா, செல் இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். லைஃப்க்கு ஒரு முக்கியமான அவசியம்ன்றது செல். சோ அந்த செல் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கு பாருங்க செல். அந்த செல்லுல இருந்து தான் இன்னொரு செல் கிரியேட் ஆகுது. சோ இந்த மாரி.
இமேஜ் காட்டியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாரி இமேஜ்ல தான் செல்லும் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி இருக்க பழைய செல்ல இருந்து ஒரு புது செல் கிரியேட் ஆகி உருவாகுது. இனிமே தான் செல் வந்து தொடர்ச்சியா வருது. The cell theory was further expanded by Virchow. அந்த செல் தியரி செல்ல பத்தி அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் பழசுல இருந்து தான் புது செல் வருதுன்ற சொன்னது பார்த்தீங்கன்னா, விர்ச்சோன்றவரு 1855ல இருந்து சொல்லியிருக்காரு. இவர் தான் சஜஷன் பண்ணியிருக்காரு இந்த தியரிய பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செல்ல வந்து லிவிங் ஆர்கானிசம் சரிங்களா? இத நம்ம செல் பார்த்துட்டோம். செல்ல கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக், ப்ரவுன் வந்து ராபர்ட் ப்ரவுன். ஸோ இனிமே ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கானிசம மேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2 கிளாசிஃபிகேஷனா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு யூனிசெல்லுலார் ஒண்ணு, மல்டி செல்லுலார் ஒண்ணு. யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். சரிங்களா? மல்டி செல்லுலார்ன்றா மல்டி செல்ஸ் இருக்கும். ஒரு இதுலயே ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கும். ஸோ யூனிசெல்லுலார் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அமீபா. இது வந்து அமீபா. சரிங்களா? இது வந்து அமீபா. இது வந்து பாராமீசியம். இது வந்து பாக்டீரியா. சரிங்களா? இதோட இமேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல். இந்த ஒரு பெரிய இது மாரி இருக்கு இல்லையா? இமேஜ் மாரி. இது எல்லாமே சேர்ந்து ஒரே செல் தான். இப்ப நம்மளுக்கு உள்ளுக்க இருக்க ரத்தம் இருக்கு இல்லையா? ரத்தம் வந்து பலாயிரம் கோடி கணக்கான ரத்தங்கள் இருக்கும். அது ஒரு ரத்தமும் வருது பார்த்தீங்களா? அந்த செல் ரவுண்ட் ரவுண்டா பிளேட் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு செல். ஸோ, அந்த மாரி ஏகப்பட்ட செல் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்கன்ஸா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா ஒரே செல் தான். அந்த ஒரு ரத்தம்ன்ற மாரி இதுல ஒரே ஒரு இதுதான். ஸோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த பாராமீசியம், இந்த அமீபா, இந்த பாக்டீரியா இது எல்லாமே யூனிசெல்லுலார் பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒரே செல்லா இருக்கிறது யூனிசெல்லுலார். மல்டிபிள் செல்ஸ். ஸோ, அது வந்து மல்டி செல்லுலா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஸோ இந்த மாரி சரிங்களா? பிளான்ட், ஃபங்கஸ் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே நம்மள சேர்ந்தது தான். அனிமல்ஸ் சேர்ந்தது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அமீபா இருக்கு இல்லையா? இந்த அமீபா மட்டும் வித்தியாசமானது. எப்படி சாப்பாடு சாப்பிடும்னா, என்கல்ஃபிங்ன்ற முறையில சரிங்களா? என்கல்ஃபிங்ன்ற முறையில. அதாவது நார்மலா ஒரு பொருள் இருக்குன்னா, இது நவுந்து நவுந்து வந்து தன்னோட லேயர அப்படியே சுத்தி வளைக்கும். இங்க தெரியுதுங்களா? இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது பாடி ஃபுல்லா இந்த பிளேயர் அப்படியே கவர் பண்ணுது. 2 சைடும் கவர் பண்ணி, இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க அப்படியே ஃபுல்லா இழுத்துருச்சா உள்ளுக்க? உள்ளுக்க ஃபுல்லா இருந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான் சாப்பிடும் அமீபாவ பொறுத்தவரைக்கும். அது கை, கால்லாம் எதுவுமே கிடையாது. தன்னோட உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணி, அத எங்கேயும் வெளிய போக விடாம கவர் பண்ணி சாப்பிடும் இத. ஸோ இது பேரு எண்டோசைட்டோசிஸ் சரிங்களா? இந்த மெத்தட் பேரு எண்டோசைட்டோசிஸ். இது சாப்பிடுற முறை பார்த்தீங்கன்னா, என்கல்ஃபிங்ன்ற முறை. ஸோ இது எல்லாமே சயின்ஸ் நேம் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. சரி அந்த யூனிசெல்லுலார்லயே பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு இருக்க கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ்ன்றது இந்த இமேஜ். ஸோ கிளாமிடோமோனஸ்ன்றது இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்க. அடுத்து மல்டி செல்லுலார் பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், ஃபங்கஸ் அடுத்து பிளான்ட். இந்த 3 இருக்கு மல்டி செல்லுலார்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சைஸஸ். ஸோ இத நம்ம பிளட்ன்னு சொல்லி சொல்லுவோமா? பிளட்ன்னு சொல்லுவோம். இத நர்வ் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது மாரி செல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்கடுத்து மசில் செல்ஸ், அது மாரி ஓவியம் எல்லாம் நெறைய ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு 2 சொல்லியிருக்கேன். இது இன்னும் நம்ம ஃபர்தர்ல அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸோட பார்ட்ஸ் நியூக்ளியஸ், ஆக்சானு, டென்ட்ரான்ஸ் சொல்லி ஏகப்பட்ட இது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு உங்க செல்லோட ஸ்ட்ரக்சர் காட்டுறதுக்காண்டி இத எடுத்துட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸ். அப்போ இந்த செல்ல நம்ம பார்த்துட்டோம். அந்த செல்லுக்குள்ள இருக்க ஆர்கானிசம். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் செல். செல்லுன்றது நம்ம இந்த வெளிய இருக்க வட்டத்த மட்டும் தான் நம்ம செல்லுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே என்னென்ன இருக்கு? கரு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மஞ்ச கரு இருக்கிறது தெரியும். ஸோ அத நான் கருன்னு நான் சொல்றேன். நியூக்ளியஸ் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். அது இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வேற என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் தான் நம்ம நார்மலா பார்த்திருப்போம். ஸோ அங்கங்க பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். லைசோசோம்ஸ் இருக்கும். சூசைட் பேக்ஸ் இருக்கும். ஸோ லைசோசோம், சூசைட் பேக்ஸ் ஒண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வேக்குல்ஸ் அந்த மாரி இருக்கும். சரிங்களா? இதோ செல்லோட ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் இந்த மாரி இருக்கும். பிளான்ட் செல்லு இது வந்து அனிமல் செல்ஸ். ஸோ 2த்துக்கான வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர்ல ஒரு இது இருக்கு பாருங்க. ஸோ இது பேர் வேக்குல்ஸ். சரிங்களா? இது பேர் வந்து வேக்குல்ஸ். ஸோ வேக்குல்ஸ் என்ன பண்ணும்னா, வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது. ஸோ இது பிளான்ட் செல்ல பொறுத்த வரைக்கும் 90% அப் டூ 90% வரையும் ஃபுல்லாவே இதுதான் ஆக்குபை பண்ணியிருக்கும். அனிமல் செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அது. ஸோ இத வச்சு நம்ம வந்து டிஃபரன்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். வேக்குல்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த செல்லுக்கு மேல ஒண்ணு இருக்கு இல்லையா லேயர். இந்த கோடு மாரி வருது பாத்தீங்களா? இந்த கோடு பேர் என்ன? பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன்னு சொல்லலாம். ஸோ இது இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. இந்த மாரி இமேஜ் மாரி தான் இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் செல் கவரிங் செப்பரேட் செல் ஃப்ரம் என்விரான்மென்ட். இந்த மாரி தான் ஒரு செல்லோட இது இருக்குது. இது ஒரு லேயர் வந்து இந்த மாரி தான் இருக்கும். செல்லோட லேயர் இந்த மாரி இருக்கும். இது எதுக்கு பாத்தீங்கன்னா, செல் உள்ள இருக்க ஆர்கானிசமையும், வெளிய இருக்க அந்த என்விரான்மென்ட்ல இருக்குல்ல வேற பக்கத்துல இருக்க செல்லு, அந்த செல்லையும் டிஃபரன்ஸ் பண்றது, செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி இந்த ஒரு லேயர் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த செல்லோட வேலை என்ன பாத்தீங்கன்னா, செலக்டிவான ஒரு விஷயத்த மட்டும் தான் உள்ள அனுப்பும். சரிங்களா? இப்போ உள்ள போணும், வெளிய வரணும்னா, எல்லாத்தையும் உள்ள போயிட்டு வெளிய அனுப்பிட்டு இருக்காது. அதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் இத அனுப்பும். ஸோ அதுக்காண்டி செலக்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணி அனுப்புறதுனால இந்த செல்லோட மெம்பரேன். எது பிளாஸ்மா மெம்பரேன்றது செல் மெம்பரேன்னு சொல்லலாம். இது வந்து இப்ப நம்ம தோல் இருக்குன்னா, அந்த தோலுக்குள்ள போகணும்னா எது எது போகணுமோ அதுதான் போகும். நம்ம ஒரு கடுகு வச்சு அழுத்துனோம்னா உள்ள போகுமா? போகாது. இதே நம்ம கல் வச்சு அழுத்துனா உள்ள போகுமா? போகாது. அதுக்கு தண்ணி தேவைப்பட்டா தண்ணி இழுக்கும். இல்ல தண்ணி தேவைப்படலன்னா வெளிய விட்டுரும். ஸோ அந்த மாரி தான். இன் அண்ட் அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமும் பண்ணும் அதுல. டிரான்ஸ்போர்ட்னா இப்ப காத்து உள்ள போகுதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன்ற முறையில உள்ள போகும். டிஃப்யூஷன் பரவுதல்ன்ற முறையில வந்து உள்ள போகும். ஆஸ்மோசிஸ்ன்றது வாட்டர். வாட்டர் மூவ்மெண்ட் போயிட்டு வருது இல்லையா? உள்ள போறது, வெளிய வருது. ஸோ இது மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோசிஸ் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ். ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் இருக்கும் இதுல. இது எனேபிள்ஸ் எண்டோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா இந்த இதுல இருக்கு பார்த்தோம் இல்லையா? அமீபால. ஸோ அந்த மாரி தான். ஃபுல்லா என்கல்ஃப் பண்ற பேர் தான் எண்டோசைட்டோசிஸ். இது அமீபா என்கல்ஃபிங் ஃபுட். ஸோ வளையக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த மேல இருக்க லேயருக்கு வளைஞ்சு கொடுக்குற தன்மையும் உண்டு. ஸோ உதாரணம் நம்ம உடம்புல இருக்க செல்ல கூட எடுத்துக்குவோம். செல் மெம்பர்ன்றது நம்ம ஸ்கின்ன கூட அப்சர்வ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டிஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டிஸா இருக்கனால தான் பிளட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவியம் டக் மாரி அந்த மாரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாரி இருக்குதுங்களா? அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ஃபிளெக்சிபிள் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கால் லிப்பிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். சரிங்களா? பிளாஸ்மா மெம்பரேன் எதோட மேட் பண்ணியிருக்காங்க? லிப்பிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால தான் இது தமிழ்ல நான் கொண்டு வந்துப்பேன். லிப்பிட்ஸ் அண்ட் புரோதம். அடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் the cell will gain water by osmosis. such solution is known as hypotonic. அதாவது இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள என்ன பண்ணும்னா தண்ணி போகும். இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ட்ரையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரஃப்பா இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின். ஸோ நம்ம தண்ணி வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து நார்மல் மூடுக்கு வந்த மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த செல்லுக்குள்ள தண்ணி உள்ள போகும். சரிங்களா? அப்படி உள்ள போகும்போது என்ன ஆகும்னா விரிவடையும். தண்ணி உள்ள போச்சுன்னா அது வந்து ஸ்வெல்லப் ஆகும். ஸ்வெல்லப்னா விரிவடைகிறது. சரிங்களா? சோ இது பேரு அந்த ப்ராசஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹைப்போடோனிக் சொல்யூஷன். தண்ணி உள்ள போறது பேர் ஹைப்போடோனிக் சொல்யூஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர் வில் நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த செல் மெம்பரேன். அதாவது உள்ளேயும் வெளியும் தண்ணி போல. இருக்கிற தண்ணியே அப்படியே இருக்குன்னா, அது பேரு ஐசோடோனிக் சொல்யூஷன். உள்ள தண்ணி போச்சுன்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன், ஹைப்போடோனிக் சொல்யூஷன். வெளியும் உள்ள தண்ணி போலன்னா ஐசோடோனிக் சொல்யூஷன். ஐசோடோனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல் வில் லாஸ்ட் த வாட்டர் பை ஆஸ்மோசிஸ். உள்ள இருக்க செல்ல இருக்க எல்லா தண்ணியுமே வெளியே போயிருச்சு அப்படின்னா அது பேர் பாத்தீங்கன்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹைப்போடோனிக் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐசோடோனிக். செகண்ட் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் வெளியே விடுறது ஹைப்போடோனிக். மொத்தம் 3 இருக்கு. இது 3மே முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா செல்லோட வால். அடுத்து பிளான்ட் செல். சரிங்களா? பிளான்ட் செல்ல செல்லோட வால் எப்படி இருக்குன்னா ரிஜிட் அவுட்டர் லேயர் அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரேன். செல் வால் எப்படி இருக்கும்னா எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வளைக்க முடியாது. அதுக்கு மேல வளைக்க முடியாது. இப்போ நீங்க செல் வால் நேர்ல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரப்பட்டை இருக்கு இல்லையா? அததான் செல் வால்ன்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். மரத்துக்கான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் தான் குடுக்கும். ரொம்ப உடைஞ்சுச்சுனா டப்புன்னு உடைஞ்சிரும். அடுத்து கம்போஸ் ஆஃப் செல்லுலோஸ். அது எதால மேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செல் வால் செல்லுலோஸால மேட் ஆயிருக்கு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்லுலோஸ் வந்து அந்த செல் வால்ன்ற செல்லுலோஸால மேட் பண்ணியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காண்டி அந்த லேயர் மேட் ஆயிருக்கு. அடுத்து ரோல் இன் ஆஸ்மோசிஸ். prevent plant cell from bursting in hypotonic environment. ஹைப்போடோனிக் அதாவது இந்த செல் அந்த மரப்பட்டை எதுக்கு இருக்குன்னா, உள்ள அதிகமான செல் அந்த மரப்பட்டையிலயும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும். டிரான்ஸ்மிஷன்னா வெளிய போறது, உள்ள வர்றது அந்த மாரி இருக்கும். அந்த மாரி ஹேரு, டிஃப்யூஷன் முறையில, அடுத்து வாட்டர் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோசிஸ்ன்ற முறையில. ஸோ இந்த மாரி நடக்கும். ஸோ இந்த மாரி நடக்கும்போது உள்ள அதிகப்படியான வாட்டர் உள்ள போம்போது, அது வெடிக்காம பார்த்துக்குது. ஏன்னா மரப்பட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஸோ மரத்த அந்த அளவுக்கு கவர் பண்ணி பார்த்துக்குது. அந்த மரம் வெடிக்கக் கூடாதுன்றதுக்காண்டி. சரிங்களா?
ஸோ பிளாஸ்மோசிஸ் வென் செல் லாசஸ் வாட்டர். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலிசிஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செல்லோட வால். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல கேப் மாரி இருக்கு இல்லையா? இந்த மாரி ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். டபுள் லேயர் மாரி இருக்கும். செல்லோட வால் பார்த்தீங்கன்னா, டபுள் லேயர் மாரி இருக்கும். இந்த இடத்துல அங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி தெரியும். அந்த ஹோல்ஸ் வழியா தான் உள்ள போறது, வர்றது எல்லாமே நடக்கும் செல்லோட வால்ல. சரிங்களா? இந்த இடத்துல பெரிய எம்ப்டி ஸ்பேஸ் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து வேக்குல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வேஸ்ட் எல்லாமே செல்ல இருக்க வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ற இடம். இது வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து அதிகமாவே இருக்கும். 50-90% வரையுமே பிளான்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரேஞ்ச்ல இருக்கு உங்களுக்கு. அடுத்து நியூக்ளியஸ் கருன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் மெம்பரேன் வித் போர்ஸ் சரிங்களா? கருவுல வந்து ஒரு மெம்பரேன் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? செல்லுக்கு செல் வால் செல் மெம்பரேன் பார்த்தோம். சரிங்களா? அதாவது செல்லுக்கு வெளியே ஒரு மெம்பரேன், ஒரு பவுண்டரி மாரி இருக்கு. அதே மாரி மஞ்ச கருவுலயே ஒரு பவுண்டரி மாரி இருக்கும். இது நீங்க எங்க பார்க்கலாம்னா, அந்த ஒரு ஆஃப் ஆயில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்ட்டிங்ல. அந்த ஆஃப் ஆயில் போடும்போது பார்த்திருக்கீங்களா? மஞ்ச கரு வந்து உடையாம இருக்கும். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, அது மேல ஒரு லேயர் மாரி இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது தெரியும். அந்த லைட்டா அந்த லேயர் பிஞ்சுச்சுனா கூட என்ன ஆகும்? மஞ்ச கரு வந்து கீழ இறங்கிரும். ஸோ மஞ்ச கருக்கு மேல ஒரு லேயர் மாரி இருக்கும். அது பேரு பார்த்தீங்கன்னா, டபுள் மெம்பரேன் வித் போர்ஸ். அதாவது நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க அது பேர. ஸோ அந்த அந்த கருவுல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்ஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? அந்த குரோமோசோம்ஸ் எதால மேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ். டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ஸால தான் அந்த குரோமோசோம்ஸ் வந்து மேட் ஆயிருக்கு. ஸோ அந்த குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும்னா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஃபர்மேஷன்னா, நம்ப அப்பாகிட்ட இருந்து வந்திருப்போம் இல்லையா? அந்த கருன்றது அப்பாட்ட இருந்து வந்திருக்கும், அம்மாட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து 2 ஒண்ணு சேர்த்து தான் நம்ம வந்து உருவாகியிருப்போம். ஸோ அந்த மாரி அந்த மஞ்ச கருவுலயும் அந்த கோழியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால குரோமோசோம்ஸ் வந்து என்னன்னா, டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ஸால உருவாக்கப்பட்டது. அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ் அதாவது ஜீன்ஸோட வழி. அதாவது அப்பா வழி, அம்மா வழின்ற மாரி வரும்போது, அந்த டிஎன்ஏல தான் அந்த தலைமுறைகள்ன்றது வரும் அடுத்தடுத்து. ஸோ, இப்ப அந்த மஞ்ச கருன்றது என்னன்னா, மொத்த செல்லோட கண்ட்ரோல்ஸ். இப்போ நியூக்ளியஸ்ன்ற அந்த கருன்றது மொத்த செல்லயே கண்ட்ரோல் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா, கரு. ஸோ, அது என்னென்ன பண்ணும்னா, ரீப்ரொடக்ஷன், டெவலப்மென்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னா, உடனே அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணி அத சரி பண்ணணும்னு சொல்றது. ஸோ அடுத்து அதுலருந்து அடுத்த ஒரு செல்ல பிரிஞ்சு குடுத்து, வேற இதுக்கு மூவ் ஆன் பண்றது. ஸோ ரீப்ரொடக்ஷன் அடுத்த ஜ தலைமுறைகள கொண்டு வரதுக்கானே அந்த கருவுல இருந்து தான் குரோமோசோம்ஸ் வந்து மூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரோகிரியாட்டிக்ஸ் அண்ட் யூக்ரியாட்டிக்ஸ். ப்ரோகிரியாட்டிக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச கருவுக்கு மேல லேயர் இருக்காது. அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் இருந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, அது பேர் ப்ரோகிரியாட்டிக்ஸ். அதாவது மஞ்ச கரு வந்து ஃபுல்லா இருக்காது. நம்ம பார்க்கும்போது அந்த ஆஃப் ஆயில் எப்படி இருக்குன்னா, உருண்டையா ரவுண்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, மெம்பரேன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் மெம்பரேன் என்ன பண்ணுது, அத லாஸ் பண்ணாம அதோட ஸ்டெபிளான ஸ்டேட்ல வந்து வச்சுக்குது. ஸோ இனிமேல் லாஸ் ஆயி தண்ணி மாரி போயிருச்சு அப்படின்னா, அது பேர் வந்து ப்ரோகிரியாட்டிக்ஸ். அது எதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா. பாக்டீரியால வந்து நியூக்ளியர் மெம்பரேன் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அது வந்து ப்ரோகிரியாட்டிக்ஸ். எது எதுல நியூக்ளியர் மெம்பரேன் இல்லையோ, அது எல்லாமே ப்ரோகிரியாட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கிறது எல்லாமே யூக்ரியாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2 டைப்பா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். அந்த டபுள் லேயர் போர்ஸ் பார்த்தீங்களா? இந்த மாரி தான் இருக்கும். டபுள் லேயர்ல இருக்கும். ஸோ அதுல இருக்க போர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓட்ட ஓட்டையா இருக்கும். ஸோ இது வழியா தான் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரா போறதாலும் சரி, கேஸா போறதாலும் சரி, சரி போகும். ஸோ ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உள்ள போக வர இருக்கு இல்லையா? செடிக்குள்ள இருந்து. ஸோ இனிமே போறது போர்ஸ்ல போகும். அந்த முறை பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஷன்ற முறை. சரிங்களா? அதாவது பரவுதல்ன்ற முறையில வந்து போகும். ஸோ அடுத்து அந்த குரோமோசோம்ஸ் பார்த்தீங்களா? இப்படிதான் இருக்கும். குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்ஸ வந்து சேர்த்த மாரி தான். அதாவது ஒரு எக்ஸோட இது மாரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்ஸ் எதால மெயின்ட் ஆயிருக்குன்னா, டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ். முக்கியமான தேவை என்னது? குரோமோசோம்ஸ்ல நம்மளோட தலைமுறைகளோட இது தேவை. அடையாளம் தேவைன்ற மாரி டிஎன்ஏ. அதாவது அம்மாக்கு வந்து ஹைட்டா இருந்தாங்கன்னா, பிள்ளைங்களும் ஹைட்டா இருக்கும். இல்ல அப்பா ஷார்ட்டா இருக்காங்க. இல்ல யாராவது ஒரு ஆள் ஷார்ட்டா இருக்காங்கன்னா, அதுவும் ஷார்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி நம்மளோட ஹெரிட்டன்ஸ் வந்து கொண்டு வருது. அடுத்த தலைமுறைகள வந்து பாதுகாத்து கொண்டு வரது தான் அந்த குரோமோசோம்ஸ். ஸோ அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த டிஎன்ஏ சொல்றோம் இல்லையா? டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, டிஆக்ஸி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது முக்கியமா கேட்பாங்க. டைரக்ட்டா இப்படி தான் கேட்பாங்க. நீங்க தமிழ்ல சேஞ்ச் பண்ணாலும் இந்த வேர்ட் தான் இருக்கும். டிஆக்ஸி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ன்றது சைடுல குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதே மாரி இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குரோமேட்டிக் சரிங்களா? அதாவது குரோமோசோம்ஸ் மேட் பை குரோமேட்டிக். அந்த குரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா, த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்குமாம். எப்படின்னா த்ரெட் லைக்.
த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. குரோமேட்டிக்ன்ற மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும் அது. குரோமட்டின் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். குரோமட்டின் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மா. சைட்டோபிளாஸ்மான்றது நம்ம சொன்னோம் ஃப்ளூயிட் கண்டெய்ன் இன்சைட் பிளாஸ்மா மெம்பரேன். இது எவ்வளவு தூரம் இருக்கும் இந்த சைட்டோபிளாஸ்மான்றது? சில இடத்துல மட்டும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெள்ளை கருவுன்றது முழுசா இருக்கும் இல்லையா? கருவை தாண்டி ஃபுல்லா வெள்ளையா இருக்குது. எது பவுண்டரி வரையும் அந்த செல் வால் ஒன்று கிரியேட் ஆகுது பாருங்க அந்த ஆஃப் ஆயில்ல. ஸோ அது வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். வெள்ளை கரு இருக்கிறது தான் இருக்கும். ஸோ அதனால சைட்டோபிளாஸ்மா கண்டெயின் செல் ஆர்கனல்ஸ். அந்த செல் ஆர்கனல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த முட்டையில இருந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல குழி மாரி இருக்கும். ஸோ சில இடத்துல குழி மாரி, சில இடத்துல கெட்டியா ஒரு இது மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கன்ஸ் மாரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஆர்கனல்ஸ் மாரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். அதுல ஈச் வித் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ஒரு ஆர்கன்ஸும் ஒரு ஒரு வேலையை வந்து செய்யும். சரிங்களா? இப்போ வந்து யூனிசெல்லுலர் பாத்தீங்கன்னா ஒரே செல். அதுதான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதுதான் கிளீன் பண்ணணும், அதான் சாப்பிடணும், அதான் டைஜஸ்ட் பண்ணணும், எல்லாமே ஒரே செல் தான் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. மல்டி செல்லுலர் நம்மலாம் பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு ஒரு ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணும், ஒரு ஆர்கன்ஸ் டைஜஸ்ட் பண்ணும், ஒரு ஆர்கன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு இது ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா இருக்கு. சரிங்களா? இல்ல யூக்ரியாட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஒரு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லேயர் மாரி, அதாவது அதோட என்ன சொல்றது, ஒரு வால் மாரி கிரியேட் ஆகணும்னு வச்சுங்களேன். ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி வால் இருக்கும். எல்லாத்தோட மேட்ச் ஆயிடக்கூடாதுன்ற மாரி. ஆனா பாத்தீங்கன்னா ப்ரோக்ரியாட்டிக்ஸ்ல அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? அதான் லேக் ஆஃப் மெம்பரேன் சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ரியாட்டிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. அது நார்மலா ஒரு செல் வால் இருக்கும், ஒரு ரைபோசோம்ஸ் இருக்கும் அதுக்கான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அடுத்து நியூக்ளியாய்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்னும் அதுக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு வந்து இது இல்ல, நியூக்ளியஸ் மெம்பரேன் இல்லாதனால நியூக்ளியாய்டு தான் நம்ம சொல்லுவோம். அதை நம்மள நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கருன்னு சொல்றது. சைட்டோபிளாஸ்மா இப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரு, இந்த கரு சுத்தி இருக்க அங்கங்க ஒரு டிசைனா இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆர்கனல்ஸ். ஸோ இந்த இடத்துல மீதி இருக்க ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனி எல்லா இடத்துலயும் இருக்கு பாருங்க. இது எல்லாமே தான் சைட்டோபிளாஸ்மா. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைரக்டா. அடுத்து செல் ஆர்கன்ஸ். செல் ஆர்கன்ஸ்ன்றது நம்ம இது வரையும் பார்த்தோம். ஸோ இதுல என்னென்ன செல் ஆர்கன்ஸ் இருக்கு? இது நம்மளுக்கு தெரியும் கரு. இது பெருசா இருக்கு, ஆனா கருன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் கோல்கி அப்பரேட்டஸ். கோல்கி அப்பரேட்டஸ்ன்றது இதுதான். ஸோ இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஆரஞ்சு கலர்ல, இது வந்து கோல்கி. இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது மஞ்சள் கலரு, இந்த கிரீன் கலர் இருக்குது. சரிங்களா? கிரீன் கலர் மேல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கு. ஸோ இது பேர் பாத்தீங்கன்னா ரஃப். சரிங்களா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து சாஃப்ட் SER. சாஃப்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப்பா இருக்க மேல டாட் டாட்டா இருக்குல்ல, இது பேர் பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ். அதாவது புரோட்டீன். இந்த புரோட்டீனை கிரியேட் பண்றதுக்காண்டி ரைபோசோம்ஸ்ன்ற மாதிரி தான் அது வந்து இருக்கு. அடுத்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ்ன்றது இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க. இங்க ரவுண்டு, இந்த இடத்துல ஒரு ரவுண்டு. ஸோ இதெல்லாமே லைசோசோம்ஸ். மைட்டோகாண்ட்ரியான்றது இந்த இமேஜ் மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? அடுத்து பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்டோட செல்ல இருக்கும். இது அனிமல் செல்ஸ், அதனால இல்ல. அடுத்து வேக்கிள்ஸ். வேக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஸோ அது இந்த இமேஜ்ல இல்ல. சரிங்களா? இந்த ரெண்டு வந்து இல்ல. இது பிளான்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். பிளாஸ்டிட்ஸ்ன்றது பிளான்ஸ்ல, வேக்கிள்ஸ்ன்றது நம்மளுக்கும் இருக்கும். ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன்னா வந்து அதிகமா வேக்கிள்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ல தான் அதிகமாவே இருக்கும். ஸோ இதுவரை எல்லாமே பார்த்தோம். இதுல அடுத்தடுத்து என்னென்ன இது ஒரு ஒரு விஷயம் என்னென்ன பண்ண போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேல இருக்கிற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைபோசோம்ஸ். சரிங்களா? ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும்னா புரோட்டீன் வந்து சிந்தரைஸ் பண்ணும். அதாவது உருவாக்கும். புரோட்டீனை உருவாக்கும். இது மேல இருக்குது. அதாவது இந்த எண்டோபிளாஸ்மிக் மேல ரைபோசோம்ஸ் ஒட்டி இருந்துச்சுன்னா இது பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதே ஸ்மூத்தா இருந்துச்சு, ஒன்னும் மேல ரைபோசோம்ஸே இல்லை அப்படின்னா அது பேர் ஸ்மூத். சரிங்களா? இல்ல நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் டியூப்ஸ் அண்ட் ஷீட்ஸ். இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு டியூபும் ஒரு ஷீட் மாரி இருக்கா? இந்த இடத்துல பாருங்க ஒரு டியூப் மாரி இருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்க ஒரு ஷீட் மாரி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஷீட் மாரி, ஷீட்டை மடக்கின மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு டியூபு இல்ல ஷீட்ன்ற மாரி சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து ரஃப். ஏன்னா மேல அந்த ரைபோசோம்ஸ் இருக்காங்க. இது பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது இதுல பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணா புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும், அதாவது உருவாக்கும் புரோட்டீனை. இதே மாதிரி ஸ்மூத்னா மேல ஒண்ணுமே ஒட்டிட்டு இருக்காது. ஸோ இது என்ன பண்ணும்னா லிப்பிட்ஸ் உருவாக்கும். ஆனா டிஆக்சிஃபைங் இன் லிவர்.
இப்போ லிவர்ல ஏதாவது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை சரி பண்ணும். எதுனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் இஆர்ல என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது. உள்ளுக்கு பாடியில இருக்க ஒரு ஒரு மெக்கானிசத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா இதோட வேலை. சரிங்களா? இல்ல ஏதோ ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருளை வந்து மொத்த செல்லுக்குள்ள எல்லா இடத்துக்கும் அனுப்பணும் இல்லையா? ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி அனுப்பணும். ஸோ அதுதான் அந்த வேலையை வந்து இந்த இஆர் தான் பாக்குது. இங்க பாருங்க, SCR helps in the manufacturing of fat molecules. இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் இருக்கு இல்லையா, இது எது மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா ஃபேட் மாலிகுல்ஸையும் அண்ட் லிப்பிட்ஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபார் செல் ஃபங்க்ஷன். அந்த செல் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு உதவி பண்றது யாரு? SCR. ஸ்மூத் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபேட் மாலிகுல்ஸுக்கும் லிப்பிட்ஸையும் உருவாக்குறது செல் செல் ஃபங்க்ஷன்ஸுக்கு முக்கியமானது. அண்ட் ஸோ இப்போ செல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஃபேட் மாலிகுல்ஸும் லிப்பிட்ஸும் போனதுக்கப்புறம் மீதி இருக்கு இல்லையா ப்ரோட்டீன்ஸு, அந்த ப்ரோட்டீன் லிப்பிடை என்ன பண்ணுன்னா பில்டிங் அந்த செல் மெம்பரேன், அதாவது செல் வால்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த இது பில்ட் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அப்போ செல் மெம்பரேன்ல யார் முக்கிய பங்கு வகிக்கிறா? ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸுன்றது செல் மெம்பரேனுக்கான முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதை மேனுஃபேக்சர் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் தான். ஸ்மூத் இஆர் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொன்னோம்னா மெம்பரன் பயோஜெனிஸ். சரிங்களா? மெம்பரன் பயோஜெனிஸ்ன்றது அந்த ப்ராசஸ் பேர். அதாவது தன்னோட இது தேவைக்கான புரோட்டீனையும் லிப்பிட்ஸையும் உருவாக்கி தன்னோட செவர் வந்து கட்டமைக்குது. ஸோ இதுக்கு பேர் மெம்பரன் பயோஜெனிஸ். அண்ட் சம் அதர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது. மீதி மேனுஃபேக்சர் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸும் இது பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் வேலை செய்யறதுக்கும் என்சைமுக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸ் தான் மீதி இருக்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்கி அப்பராட்டஸ். கோல்கி அப்பராட்டஸ் வந்து கண்டுபிடிச்சது வந்து கெமிலோ கோல்கி. அதனால தான் அவர் பேரே வந்து கோல்கின்னு வச்சிருப்பாங்க, கோல்கி அப்பராட்டஸ்ன்னு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மெம்பரன்ஸ் பவுண்ட் வெசல்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் மாதிரியே இருக்கு. சரிங்களா? ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கிறது வந்து ரைபோசோம்ஸ். ஓகேங்களா? ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரோட்டீன்ஸ் வந்து இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாரி இருக்கு. தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாக்கெட்ட நசுக்கி நசுக்கி வச்ச மாரி தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் செல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ஸ்டோரேஜ். இப்போ எண்டோபிளாஸ்மிக்ல இருந்து வருது இல்லையா? அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது பண்ணுது. அது பண்றத இது எல்லாம் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கோல்கி இப்ப என்ன பண்ணும்னா, அது வரது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி மாடிஃபிகேஷன் அதுல ஏதாவது சில மாற்றங்கள் எதுவும் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு, அத மறுபடியும் பேக் பண்ணி என்ன பண்ணும்னா செல்லுக்கு அனுப்பிச்சிரும். மறுபடியும் நீ சரி பண்ணிக்கோன்ற மாரி. ஸோ இந்த இதுல ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இந்த மாரி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த பேக்கேஜ் மாரி வெளிய வர்றது எல்லாமே லைசோசோம்ஸ் மாரி. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே பேக் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி லைசோசோம்ஸ்க்கு வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுகர். அதாவது ஒரு சிம்பிள் சுகர் வந்து காம்ப்ளெக்ஸ் சுகரா வந்து எங்க மாத்துது பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்கின்ற ஒரு இதுக்கு தான் மாத்துது. கோல்கி அப்பரேட்டஸ்ல தான் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்குது இத. இப்போ நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பாடு எல்லாமே இதெல்லாம் என்ன பண்ணணும்னா தேவையானது மட்டும் தான் அது எடுத்துக்கும். அந்த செல்ஸ் வந்து தேவையானது எடுத்துக்கும். மீதி எல்லாமே ஏடிபின்ற ஃபார்மேட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். எப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுதோ, அப்போ வந்து யூஸ் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அது ஸ்டோர் பண்றது ஏடிபி. அந்த ஏடிபி ஸ்டோர் பண்றத யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து உள்ள வந்து அந்த ஃபயர் தேவைப்படுது. அந்த ஃபயர்க்காண்டி தான் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஓடும்போது தான் அந்த இது தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனர்ஜின்றது ஒரு சடனான ஒரு மொமெண்ட்ல நம்மளுக்கு தேவைப்படுது. இப்ப நம்ம திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறோம்னா, நம்மளுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்ப அந்த நேரத்துல இந்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, இந்த ஸ்டோர் பண்ணியிருக்க ஏடிபி அத வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். பர்ன் பண்றதுக்கு என்ன தேவைப்படும்? ஃபயர் வேணுமா? அந்த ஃபயருக்கு என்னன்னா ஆக்ஸிஜன் தேவை. ஒரு ஒரு செல்லுக்கும் ஆக்ஸிஜன் தேவை. அப்போ அந்த ஆக்ஸிஜன் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? மூச்சு வாங்குது. சரிங்களா? ஸோ நம்ம நார்மலா நிக்கும்போது நம்ம ஸ்லோவான வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்காது. ஸோ அதிகமான வேலை, இல்ல ரொம்ப தூரம் ஓடுறோம்னும்போது தான் அந்த ஏடிபி வந்து அதிகமா கரைய ஆரம்பிக்கும். ஸோ கரையும்போது நம்மளுக்கான ஆக்ஸிஜன் வந்து அது எடுக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ். அந்த கோல்கில இருந்து லைசோசோம்ஸ் வந்து கிரியேட் ஆகி வருது. இந்த லைசோசோம்ஸ்லயே மெம்பர் பாண்ட் சாக்ஸ் வித் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து இருக்கு இதுல. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதுக்குள்ளயுமே
அந்த மொத்த செல்லுல இல்லாத விஷயம் இந்த ஒரு இதுல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்ட் பண்றது. எந்த ஒரு பொருள் வந்தாலும் அத செரிமானம் பண்றதுக்கு முக்கியமான அந்த ஒரு பொருள் வச்சிருக்குது. சரிங்களா? டைஜஸ்ட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் அண்ட் வார்ம் அவுட் செல் பார்ட்ஸ். அதாவது இப்போ ஃபாரின் மெட்டீரியல்ஸ்னா அந்த பாக்டீரியா வேற ஏதாவது வருது இல்லையா? ஸோ அததான் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் சொல்றாங்க. அந்த பாக்டீரியா இப்ப வரும்போது, இது முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு என்ன பண்ணும்னா, சாப்பிட்டுரும் அத. சாப்பிட்டு அத வெளிய தள்ள பார்க்கும். சரிங்களா? அத டைஜஸ்ட் பண்ணி வெளிய தள்ள பார்க்கும். அப்படி அதனால தள்ள முடியல, இல்ல ஏதாவது டேமேஜ் ஆகுது, எனக்கு இதுக்கு மேல இத சமாளிக்க முடியாது. என்ன சக்தியோட மீறின சக்தியா இருக்குன்னு நினைக்கும்போது என்ன பண்ணும்னா, உடனே வெடிச்சிருமா அது. சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சூசைட் பேக்ன்னு சொல்லி சொல்றாங்க. கேன் டைஜஸ்ட் த செல் இட்செல்ஃப் இன் தே பர்ஸ்ட். அதாவது டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, இது வெளிய விடாம அது வந்து வெடிச்சிரும். வெடிச்சுச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த செல்லு செத்து போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மொத்த செல்லுக்குமே இங்க இருந்தா எனர்ஜின்றது போகும். அந்த எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்றது தான் ஏடிபின்ற ஃபார்மேட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்னு கேட்டாலும் மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஆஃப் த செல்னு கேட்டாலும் மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, தனித்துவம்னா, ஏன் மத்த ஆர்கன்ஸோட இது வந்து கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஓன் டிஎன்ஏ இதுக்குன்னு ஒரு டிஎன்ஏவும் ரைபோசோம்ஸும் இருக்கு. சரிங்களா? முக்கியமான விஷயம் டிஎன்ஏ, ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸோ ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும்? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ புரோட்டீன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கான ஆற்றல் அதுவே வந்துருமா? புரோட்டீன் இருக்கும்போது அதுக்கான ஆற்றல அதுவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டிஎன்ஏவும் இருக்கு இதுக்கு, ரைபோசோம்ஸும் இருக்கு. ஸோ இந்த இது மத்த ஆர்கன்ஸ கம்பேர் பண்ணும்போது இல்ல. அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா வந்து வித்தியாசமானது. மத்த ஆர்கன கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? கேன் சிந்தசைஸ் சம் புரோட்டீன்ஸ் தெம்செல்வ்ஸ். ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இதோட ஃபுல் ஃபார்ம். இது அப்படியே கேட்பாங்க. டைரக்ட்டா கொஸ்டின்ல இருந்து கேட்பாங்க. ஏடிபின்னா என்னன்ற மாரி. ஸோ இதுல இருந்தா எனர்ஜி எடுத்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ஸ்பின் பண்ணுது. நம்ம உடம்புக்கு வந்து எமர்ஜென்சியா ஒரு இது தேவை. இப்ப ரன் பண்ணும்போது ஒண்ணு எனர்ஜி தேவைன்னும் போது மைட்டோகாண்ட்ரியா தான் அத வந்து செயல்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அனிமல்ஸ்லலாம் இருக்காது. பிளான்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 டைப்பா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோமோபிளாஸ்ட் அண்ட் லிகோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்டாவும், லிகோபிளாஸ்டாவும் இருக்கும். குரோமோபிளாஸ்ட் வந்து கிரீன் கலர். இதுல வந்து குளோரோஃபில் வந்து இதுல இருக்கும். போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு குளோரோஃபில் இருக்கும். அதே மாதிரி இதுல கலர்டு இருக்கும். கலராவே இருக்கும் இந்த குரோமோபிளாஸ்ட்ல. ஆனா லிகோபிளாஸ்ட்ல கலர் இருக்காது. சரிங்களா? இது ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜிங். ஸோ இதுல வந்து கலர் இருக்காது. ஸோ குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா, சைட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் தேர் ஹேவ் த ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். அதாவது மைட்டோகாண்ட்ரியாலயும் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் இருந்துச்சு. இதுலயும் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்ப 2மே என்னது? ஒரே இது. சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியா மாரி இதுலயும் இருக்கு. இது வந்து பிளான்ட்ஸ்க்கு தான் இருக்கும். அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிகோபிளாஸ்ட். லிகோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் 2 கலர்ல இருக்கும். குரோமோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து இதுவும் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதுவும் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஆனா என்ன விஷயம்னா, உங்க செடியில பார்த்திருப்பீங்க இல்லையா? எல்லோ கலர்ல சில இலைங்கள்லாம் இருக்கும். சில இலைங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாரி இதெல்லாம் வருது. கலர் வேரியேஷன் குடுக்குறது. குரோமோபிளாஸ்ட்ல வந்து கலர் இருக்கும். கிரீன் கலர்ன்னு இருக்கும். இதுல வந்து கலர் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சுன்ற மாரி இருக்கும். இது வந்து ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிக்கும் எல்லாத்தையும். ஸோ அதே மாரி இந்த இடத்துல லேயர் லேயரா இருக்கு பாருங்க. இது பேர் தான் ஸ்ட்ரோமா. இது முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த லேயர் லேயரா இருக்கு பேர் ஸ்ட்ரோமா. இதுலயும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏன்ற மாரி. இந்த இடத்துலயே ரைபோசோம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2மே இருக்கனால என்ன பண்ணுது? இதுக்கான எனர்ஜிய இதுவே ரெடி பண்ணிக்குது. அடுத்து லிகோபிளாஸ்ட் ஆர் பிரிமிலர்லி ஆர்கனைல்ஸ் இன் விச் மெட்டீரியல் சச் அஸ் ஸ்டார்ச், ஆயில், புரோட்டீன், கிரானுல்ஸ் ஆர் ஸ்டோர். பாத்தீங்களா? இதுல முக்கியம் என்னென்ன ஸ்டோர் பண்ணுது? ஸ்டார்ச், அடுத்து ஆயில், அடுத்து புரோட்டீன். இந்த 3த்தையும் ஸ்டோர் பண்றது யாரு? லிகோபிளாஸ்ட். ஏன்னா அது ஸ்டோரேஜ் டைப்ல இருக்கனால லிகோபிளாஸ்ட் தான் பண்ணுது. என்னன்னா ஸ்டார்ச். ஸ்டார்ச்ன்றது அது சத்து. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணா போக மீதி இருக்குது இல்லையா? அது மீதி வந்து சேவ் பண்ணி வைக்கிறது பேர் தான் ஸ்டார்ச் மெத்தட்ல சேவ் பண்ணி வைக்கும். ஸோ ரிமைன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன். ஆயில் தான் இந்த கம்முன்ற வடிவத்துல செடியில இருந்து வரும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கம்முன்ற மாதிரில அந்த முருங்கை பிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? முருங்கை பிசுன்னு பாதாம் பிசுன்னு. ஸோ அந்த மாதிரி லைன்ல வர்றது ஆயில்.
சில மரத்துல ஆயில் டைரக்டாவே வரும், சில மரத்துல இந்த மாதிரி ஸ்டோர் ஆகி இந்த மாதிரி வெளியே வருது இது. ஸோ அடுத்து லைக் மைட்டோகாண்ட்ரியா பிளாஸ்டிக்ஸ் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ். இதுவும் முக்கியமான விஷயம் சரிங்களா. அதாவது மைட்டோகாண்ட்ரியா மாரி இதுக்கும் ஓனாவே புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றதுனால இதோட யாரையுமே இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் இந்த ரெண்டு இதுவுமே. அடுத்து வேக்கிள்ஸ். வேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ 50 to 90% வந்து பிளான்ஸ்ல வந்து கவர் ஆயிருக்கிற வேக்கிள்ஸ் தான். இது வந்து ஸ்டோரேஜ். இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன் அனிமல்ஸும் லார்ஜ் இன் பிளான்ஸ். பிளான்ஸ்ல அதிகமாகவும் விலங்குகளை கம்மியாகவும் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா ரிஜிடிட்டி, அதாவது உறுதித்தன்மையும் அண்ட் ஸ்டோர் அமினோ ஆசிட். என்னென்ன ஸ்டோர் பண்ணுது பாருங்க, அமினோ ஆசிடு, சுகரு அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சம் வேஸ்ட். சரிங்களா, வேஸ்ட்டு தான் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் இது. செல்லில் அந்த வேஸ்ட் தான் இதில் ஸ்டோர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிடு, சுகரு அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இந்த நாலுமே இதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தாட்டி ஏஎல்பியில் கேள்வியே கேட்டிருக்காங்க. சிபிடி 1ல வந்து கேள்வி வந்திருக்கு. சுகர் வந்து யார் இந்த ஸ்டோர் பண்றான்ற மாதிரி கேட்டிருக்காங்க பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ வேக்கிள்ஸ்ன்றதான் சுகர் வந்து ஸ்டோர் பண்ணுது. சுகரு, அமினோ ஆசிட் அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா. அண்ட் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் வேக்கிள்ஸ் ஃபார் ஃபுட் ஸ்டோரேஜ் ஆர் வேஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்த அமீபாலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேக்கிள்ஸ் தான் எல்லாமே சாப்பிட்டு வெளியே தள்ளிடுது சாப்பாடை. வேஸ்ட், அதாவது வேஸ்ட் திங்ஸை வெளியே தள்ளிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்ல செல் டிவிஷன்ஸ். அந்த செல் ஒரு செல் வந்து டிவிஷன் ஆகுது. ஸோ இந்த செல் வந்து டிவிஷன் ஆகும்போது ஒரு டாட்டர் செல், அதாவது ஒரு மதர் செல்லேருந்து 2 செல்லாக பிரிஞ்சு, ஸோ அது வந்து சிங்கிள் டாட்டராக மாறுது, தனித்தனியாக ஒரு டாட்டராக மாறுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்லோட டிவிஷன் எது எது நடக்கும் பார்த்தீங்கன்னா குரோத். நம்ம வளரணுன்றமோ செல்லோட டிவிஷன் நடக்கும். ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க, அப்போ உங்கள் ஹார்ட்டு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பெரியவங்க என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அப்போ அந்த செல் வந்து டிவிஷன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம செல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்றது ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல தான் வருது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற செல்லுல இருந்து தான் புது செல்லுன்றது வருது. ஸோ அப்படின்னும் போது இந்த குரோத்ன்றது அதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து ரிப்பேர் பண்றதுக்கு செல் வந்து தேவைப்படும். சரிங்களா. அடுத்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அடுத்து ரீப்ரொடக்ஷன். இந்த 4த்துக்குமே வந்து செல்லுன்றது முக்கியமான தேவைப்படும். செல்லுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று மிட்டோசிஸ், இன்னொன்று மியோசிஸ். சரிங்களா, 2 டைப் இருக்கு. மிட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல். ஸோ இங்க இருக்கிறது அம்மா செல். வரைஞ்சிருக்கேன் பாருங்க ரெட் கலர்ல, இது அம்மா செல். இது வந்து என்ன பண்ணும்னா பிரிஞ்சு 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்லாம் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே என்ன இருக்கும், ஏன்னா இதுவும் ஏவா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸா இருக்கும் ஃபார் growth அண்ட் ரிப்பேர். 2 செல்லா பிரியறது பார்த்தீங்கன்னா growthக்கும் நம்ம பாடி பார்ட்ஸ்ல ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அதை இது சரி பண்றதுக்கும் இந்த 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் வந்து வரும். ஸோ அடுத்து மியோசிஸ். மியோசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் 4 நான் ஐடென்டிக்கல் செல்ஸ். என்னது, 4 செல்லுமே சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஸோ இதுதான் ஒரு செல்லு. இதுலேருந்து 2 பிரிஞ்சிருக்கு. எக்ஸ்ன்னு பிரிஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாதி பாதியா பிரிஞ்சு மொத்தம் 4 நான் ஐடென்டிக்கல். இப்போ 4மே பாருங்களேன் சேமாவே இல்ல. எல்லாம் வித்தியாசமான கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ ஆனா இந்த இமேஜ்ல பாருங்க 2மே சேமா இருக்கு. இல்ல 2 செல்லுமே சேமா இருக்கு. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல், இது வந்து 4 நான் ஐடென்டிக்கல். ஸோ இதுவரையும் இந்த சாப்டரோட குயிக் ரிவிஷன் வந்து முடிச்சிட்டேன் நான். சரிங்களா. ஸோ இந்த சாப்டர்ல லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். இதை பாருங்க. விச் செல் ஆர்கனிஸ் இஸ் நோன் as சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல். சூசைட், தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது என்ன? சரிங்களா. நான் என்ன சொன்னேன், எதுனால தற்கொலை பைகள் லைசோசோம்ஸ் தான் நம்ம சொல்லியிருப்போம். எதனால நம்ம வந்து சொன்னோம் லைசோசோம்ஸ்னு? ஏன்னா ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸ் உள்ள வருதுன்னா அந்த மெட்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணி வார்ம் அவுட் பண்ணும், வெளியே தள்ளும். இன்கேஸ் அதனால டைஜஸ்ட் பண்ண முடியல, தனக்கே ஆபத்துன்னு வரும்போது என்ன ஆகும், நம்ம வெளியே விட்டோம்னா மற்ற செல்லை வேஸ்ட் பண்ணிடும் சொல்லி அது உடனே பஸ்ட் அவுட் ஆகிடும், அது வெடிச்சிடும். ஸோ அதனால அது பேர் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இது பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கன்ஸ் ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஆல்சோ சூசைட் பேக்ஸ். அதாவது எந்த யூகரியாட்டிக் செல்ஸ் வந்து சூசைட் பேக்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே நம்மளுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். சூசைட் பேக்ஸ்னாலே என்னது, லைசோசோம்ஸ் தான். அது யூகரியாட்டிக்ஸ் எதுக்கு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்கு. சரிங்களா. ப்ரோக்ரியாட்டிக்ஸ்ல வந்து கிடையாது. ஏன்னா ப்ரோக்ரியாட்டிக்ஸ்ல என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இருக்கும், அடுத்து நியூக்ளியாய்டு இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும். ஸோ இந்த 3 தான் இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த இதில் பாருங்க, விச் செல் ஆர்கனல்ஸ் டிஆக்சிஃபைங் டாக்ஸிக் அண்ட் ட்ரக்ஸ். சரிங்களா, எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து டிஆக்சிஃபைங் அதாவது தடுக்குது. இப்போ ஒரு இது லிவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷத்தன்மை உள்ள பொருள் வருதுன்னா அது வந்து எது சரி பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா, அந்த ஆக்சிஃபைங் டிஆக்சிஃபைங் பண்றது எல்லாமே என்னது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணுது. ரைபோசோம்ஸ் என்ன பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. புரோட்டீன் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து செல்லோட கரண்ட் எனர்ஜி கரன்சின்ற மாதிரி சொல்ற மாதிரி. குளோபலி அப்பரேட்டிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணி வரதை பேக்கேஜிங் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணுது. சரிங்களா, அப்போ மீதி இருக்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மட்டும்தான் உங்களுக்கு டாக்ஸிஃபைங் பண்ணுது, அந்த விஷத்தெல்லாம் முறிக்குது. இந்த கொஸ்டின் பாருங்க, ஒய் ஆர் மைட்டோகானிக் ஆர்கனிசம் அஸ் ஏ வைட் ஆர்கனல்ஸ். அதாவது இது ஏன் வித்தியாசமானது, மற்ற ஆர்கன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஏன் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். எதனால பார்த்தீங்கன்னா இதில் பிகாஸ் தே கேன் டைஜஸ்ட் மைக்ரோ ஆர்கனிசம். இது டைஜஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இதோட வேலை என்ன சொல்லணும், நம்ம மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை இதுக்கு ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்குன்னு தான் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இதில் ஆன்சர் எங்கே இருக்கு, பிகாஸ் தே கண்டைன் ரைபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. கரெக்டுங்களா, அதனால இது வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது மித்த ஆர்கன்ஸ் அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஸோ நமக்கு ஆன்சர் பி. இதுவும் பாருங்க எல்லாமே குரூப் டி கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, நான் எடுத்துகிட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே இதுவும் குரூப் டி தான் இருக்கும். லாஸ்ட் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளோட ஷார்ட் நோட்ஸ், அதாவது நம்ம ஷார்ட் வீடியோ பார்த்தாலுமே கான்செப்ட் வீடியோவை நீங்கள் 1 செகண்ட் புக்கில் போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். அதை வச்சு மறுபடியும் நீங்கள் YCT புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அப்பார்ட் ஃப்ரம் நியூக்ளியஸ் ஆஃப் செல் விச் டூ செல் ஆர்கானிசம் ஹேவ் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். அதாவது நியூக்ளியஸை விட்டுற சொல்றாங்க, ஏன்னா நியூக்ளியஸ்லயே இருக்கும் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை தவிர வேற எந்த 2 இதுல ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பதான் பார்த்தோம், ஓன் டிஎன்ஏ ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியாக்கு இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன்ல பாருங்க ஏக்கும் பிக்கும் டிக்குமே மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அப்போ சி வந்து ஆப்ஷன் இல்லை. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், பிளாஸ்டிக்ஸ். அதாவது அனிமல்ஸுக்கு தான் மைட்டோகாண்ட்ரியா, பிளான்ட்ஸுக்கு பிளாஸ்டிக்ஸ்னு பார்த்தோமா. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்க ஆப்ஷன் ஏல இருக்கா, பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் செல்லுலார் காம்பவுண்ட்ஸ் ஆர் நோன் as புரோட்டீன் ஃபேக்டரிஸ். யாரும் புரோட்டீன் உற்பத்தி பண்றதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. புரோட்டீன் தொழிற்சாலை எது, ரைபோசோம்ஸா. குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணுது, கலரை கொடுக்குது, கிரீன் கலர்ன்றத கொடுக்குற பேர் குளோரோபிளாஸ்ட். ஸோ இது வந்து குளோரோஃபில்லால அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது, ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுதா, குளோபலி apparatus டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ இது நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, சம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் ஆர் மென்ஷன்ட் பிலோ, செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ப்ரோக்ரியாட்டிக்ஸ் பத்தி அவங்க கொடுத்துருக்காங்க, அதுல வந்து எது தவறான ஆப்ஷன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ நம்மளுக்கு வெரி ஸ்மால் இன் சைஸ், ஆமா ரொம்ப சின்னதா இருக்கும் ப்ரோக்ரியாட்டிக்ஸ். அதனாலதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, இந்த கிளாமிடோமோனாஸ், அமீபா அந்த மாதிரி சைஸ்ல வருது. சரிங்களா, இது வந்து சிங்கிள் குரோமோசோம்ஸ். ஆமா சிங்கிள் செல் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நம்ம ஹார்ட்ன்றது ஒரு செல்லு, அடுத்த லிவர்ன்றது ஒரு செல்லு, கிட்னின்றது ஒரு செல்லு, எல்லாமே ஒரு செல்லு. அதாவது அந்த ஒரு ஆர்கனல்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட செல்கள் தேவைப்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதிரி சிங்கிள் செல் ப்ரோக்ரியாட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அதுதான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். சரிங்களா, நியூக்ளியர் ரீஜன் நோன் as நியூக்ளியாய்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூக்ளியர் ரீஜன் நியூக்ளியாய்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் வந்து அது கிடையாது. ஸோ அதனால தான் ப்ரோக்ரியாட்டிக்ஸ்ல எல்லாமே வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்லி சொல்றாங்க. நியூக்ளியர் மெம்பரேன்னா மஞ்சள் கருவுக்கு மேல ஒரு லேயர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லேயர் வந்து கிடையாது. ஸோ இந்த 3மே கரெக்டா இருக்குன்னா மீதி இருக்க 4வது இந்த ஏ மட்டும் தானே. ஸோ நமக்கு ஆன்சர் இதுதானே. அப்போ ஏ தான் தவறு. ஏன்னா மெம்பர் பவுண்ட் செல் ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட். ஒரு செல் ஆர்கன்ஸ்க்கு மேல மெம்பர் பவுண்ட் இருக்குமான கிடையாது. ஸோ இருந்திருந்தா நியூக்ளியஸ்ல இருந்திருக்கணும் இல்லையா.
ஸோ எங்க இருக்கும்? அனிமல் செல்ல தான் இருக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியானா மைட்டோகாண்ட்ரியாக்கு மேல ஒரு மெம்பரேன் பவுண்ட், அதாவது ஒரு செவுரு மாரி இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்கு ஒரு செவுரு மாரி. அதனால அது விரிஞ்சு போகுமா, அதுக்கு ஒரு ஸ்டெடியான ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரோகாரியோட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லையா, மெம்பர் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் பிரசன்ட். இதுதான் இன்கரெக்ட். ஏன்னா நாட் பிரசன்ட்னு வரும் இந்த இடத்துல. நாட் பிரசன்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. வேர் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டோர் இன் வித்தின் எ பிளான்ட்? பிளான்ட்ல வேஸ்ட் ப்ராடக்ட் எங்க ஸ்டோர் ஆகும்? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வேக்குல்ஸ்ன்றதுல ஸ்டோர் ஆகும்னு. ஏன்னா வேக்குல்ஸ் என்ன பண்ணும், 50 to 90% வந்து வேக்குல்ஸ் தான் இருக்கும் பிளான்ட்ல. ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தோம் நம்ம, ஆயிலை ஸ்டோர் பண்ணும் வேக்குல்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டீனு. நெக்ஸ்ட் முக்கியமா இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டார்ச். ஸ்டார்ச்ன்றது எனர்ஜி, தேவைப்படாத எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேர் ஸ்டார்ச். இதெல்லாமே ஸ்டோரேஜ் பண்றது வேக்குல்ஸ் தான். அது பேர் ஸ்டோரேஜ் டேங்க்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வேக்குல்ஸ். வெற்றிடங்கள். இதை வெற்றிடங்கள் சொல்லி சொல்றாங்களா இல்ல தமிழ்ல வேக்குல்ஸ்னு வருதான்னு சொல்லி தெரியல. நான் டிரான்ஸ்லேட் பண்ணல, வெற்றிடங்கள் தான் வந்துச்சு இது. இந்த கொஸ்டின் பாருங்க. குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் பிரசன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல்? குளோரோஃபில் பிக்மெண்ட் அந்த கிரீன் கலர்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னால, எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன் நான், குளோரோபிளாஸ்ட்ன்றதுலாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். லீகோபிளாஸ்ட்ல என்ன இருக்கும், எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுவும் ஸ்டோரேஜ் டேங்கா வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான். சாரி, இந்த இதுல வந்து ஆயில் புரோட்டீன்லாம் வேற இதுல வரும் இல்லையா, லீகோபிளாஸ்ட்ல தான் இந்த ஆயில் ஸ்டார்ச்லாம் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் வரும் நார்மலா. ஆயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லீகோபிளாஸ்ட்ல தான் வந்து சேரும். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சைட்டோபிளாஸ்மா இஸ் a jelly like fluid that is present between. சைட்டோபிளாஸ்மான்றது எங்க சொல்லியிருந்தாங்க, நியூக்ளியஸ்லயும் செல் வால், அந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த வெள்ளை கரு இருக்க எல்லாமே சைட்டோபிளாஸ்மா சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் செல் மெம்பரேன். சரிங்களா, இதெல்லாமே ரீசெண்டான கொஸ்டின்ஸ். இப்போ கூட இந்த சாப்டர்ல இருந்து 2024ல நடந்த எக்ஸாம்ல கூட வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா, அது வந்து சரியா அரேஞ்ச் பண்ணாதனால அதை அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் அடுத்த சீரீஸ் நான் இந்த கான்செப்ட் ப்ளஸ் கொஞ்சம் கொஸ்டின் போட்டு நான் முடிச்சிடுறேன். எல்லா சாப்டரையும் ஓரளவுக்கு நான் முடிஞ்சாலும் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் மட்டும் நான் ஃபுல்லாக கொண்டு வரேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்துடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.